வயசு குழந்தையிலிருந்து பாட்டியம்மா வரைக்கும் இன்னைக்கு பாலியல் தொல்லை அதிகமாக இருக்குது. அது யாரும் மறுக்க முடியாது. தினசரி பேப்பரை விரித்து பார்த்தா அங்கே கொலை, இங்கே கொள்ளை, இங்கே கற்பழிப்பு, இங்கே பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்லி நடந்தது. எங்கள் அண்ணன் எடப்பாடியார் இருக்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்கிறது தமிழ்நாடு தான். ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. கனிமொழி அம்மா வந்தால் எல்லாரும் கள்ள தூக்கிறீங்க அப்படின்னு. ஏன் அப்படி சொன்னேன்னா, அந்த அம்மா தானே சொல்லிச்சு இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, எங்கள் அண்ணன் முதலமைச்சராக வந்தோன்னா மதுக்கடையெல்லாம் மூடிடுவோம்னு. திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் எம்பியாக இருக்கிற ஏரியாவில் அந்த விளாத்திக்குளத்தில் நடந்த சம்பவம் நடந்திருக்கு. அதை தட்டி அதுக்கு உரிய குற்றவாளிகள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க முடியல. சும்மா இவங்க போய் முதலமைச்சர் தங்கச்சிங்கிற தைரியத்தில் போய் சீன் போட போகிறாங்க. மக்கள் நேற்று விரட்டு தான் திமுக ஆட்சி மேலே இருக்கிற வெறுப்பு. பெருந்தலைவர் காமராஜரே ஒரு இதில் சொல்லியிருக்காரு, திமுகவை ஆட்சி கட்டில் ஏற்றுறது ஒன்று தான், திருடனை வீட்டுக்கு கூப்பிடுறதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருக்காரு. எங்கள் ஆட்சியில் என்றைக்காவது எடப்பாடியார் ஆட்சிலையோ அம்மா ஆட்சிலையோ நெல் கொள்முதலில் பிரச்சனை இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா? இப்படி யாராவது விவசாயிகள் வீதிக்கு வந்தாங்களா? அதனால் என்றைக்குமே அதிமுக மக்களால் மக்களுக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம். அந்த இயக்கம் மக்களுக்காக தான் உழைக்கும். கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ இல்லை. முன்னாடிலாம் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதிக்கு 5000 ஓட்டு கண்டிப்பாக இருந்தது. இப்போ 500 ஓட்டுக்கு போயிருச்சு அந்த கட்சி. இங்கே துணை முதல்வராக இருக்கும் பொழுதே அங்கே அவர் தொடர்பில் தான் இருந்திருக்காரு. நீங்கள் 2021 அதிமுகவுடைய தோல்விக்கு காரணம் யாருன்னு கேட்டால் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன், அண்ணன் ஓபிஎஸ் தாங்க. திமுகவுடைய திட்டத்தை நிறைவேற்றி அதிமுகவுடைய தொடர் சாதனை ஒரு முறை, இருமுறை என்று 3 முறையாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை எடுத்தவர், தடுத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் தான் என்று. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு பாப்புலர் முத்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழகத்தில் தொடர்ந்து பெண்கள் மீதான வன்முறையை அதிகரிச்சுட்டு வருது சார். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க திமுக அரசு தவறிடுச்சா சார்? அதில் என்ன சந்தேகம்? முழுமையாக தவறிடுச்சு. அவங்க திமுக பெண்கள் நலனில் எந்த அக்கறையும் காட்டலை. விலை இல்லாமல் பஸ் கொடுத்துட்டோம், பஸ் பயணத்தை கொடுத்துட்டோம், மாதம் 1000 ரூபா உரிமத்தொகை கொடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு நம்ம கவர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கு பாருங்கள், சிறு வயசு முதல் வயசு குழந்தையிலேருந்து பாட்டியம்மா வரைக்கும் இன்றைக்கி பாலியல் தொல்லை அதிகமாக இருக்குது. அது யாரும் மறுக்க முடியாது. தினசரி பேப்பரை விரித்து பார்த்தா அங்கே கொலை, இங்கே கொள்ளை, இங்கே கற்பழிப்பு, இங்கே பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்லி நடந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், இப்போ சமீபத்தில் நேற்று முன்தினம் விளாத்திக்குளத்தில், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை காணாமல் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் கழித்து அந்த குழந்தையுடைய பாடி தான் கிடைக்குது. அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலையும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி பாலியல் வன்கொடுமையில் குழந்தைய பாதிக்கப்படுறாங்க. 4 பவுன் தங்கத்துக்கெல்லாம் கொலை நடக்குது. சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறதுக்கு இதோட என்ன உதாரணம் வேணும்? சார், மேடைக்கு மேடை ஸ்டாலின் சொல்கிறாரு சார், பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு. அது கேள்விக்குறியாக தானே சார் இருக்குது? பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான். அது எப்போ? எங்கள் அம்மா புரட்சி தலைவி அம்மா காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான். எங்கள் அண்ணன் எடப்பாடியார் இருக்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்கிறது தமிழ்நாடு தான். ஆனால் இன்றைக்கி பெண்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இதை முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ல முடியாமல், சொல்ல வழி இல்லாமல் நேற்றைய தினம் உள்துறை செயலாளரையும் டிஜிபியும் வச்சு இந்த மாதிரி தவறுகள்லாம் நடந்த மாதிரி சொல்கிறாங்க, சித்தரிக்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி உள்துறை செயலாளரும் டிஜிபியும் சொல்கிறாங்க. முதல்ல அப்போ அரசாங்கம் இருக்குதா இல்லையா? அரசாங்கம் இருந்தால் இதை யார் சொல்லணும்? உள்துறை அமைச்சர் சொல்லணும். இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறத யார் சொல்லணும்? உள்துறை அமைச்சர் சொல்லணும்.
உள்துறையை வச்சிருக்கிறது யார்? முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் ஸ்டாலின்ல சொல்லணும். ஏன் நீங்கள் டிஜிபியும் ஹோம் செக்ரட்டரியும் வச்சு சொல்கிறீங்க? அப்போ உங்களால் சொல்ல முடியல. நீங்கள் சும்மா மேடைக்கு மேடை மக்களை கூட்டி வச்சு காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து ஆட்களை கூட்டு வச்சு பை கொடுத்து எல்லாம் கொடுத்து ஆட்களை கூட்டு வச்சு பெண்களுக்கு சாதகமான மாநிலம் பாதுகாப்பான மாநிலம்னு சொல்லி சொல்கிறீங்க. பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? மகளிருக்கு நிறைய ஆப்லாம் கொண்டு வந்தாங்க. மகளிருக்கு காவலன் அது இது. நீங்கள் எந்த ஆப்பும் இப்போ ஒர்க் பண்ணலை. பெண்களுக்கு இப்போ பாதுகாப்பே இல்லாத ஒரு மாநிலம்னு சொன்னால் அதுதான் தமிழ்நாடு. கேட்குறது அவங்களுடைய உரிமை. முதலமைச்சருடைய சகோதரி அண்ணா திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அம்மா என்ன சொன்னாங்க? தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அதிமுக ஆட்சியில் அன்று. அதுக்கு காரணம் மதுக்கடைகள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் அண்ணன் முதலமைச்சரான உடனே முதல் கையெழுத்தே மதுக்கடைகளை ஒழிக்கிறதுக்காக நாங்கள் முதல் கையெழுத்தாக போடுவோம்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அண்ணன் முதலமைச்சராகி அந்த பதவியும் முடிய போகுது. அவங்க அண்ணனுக்கு எல்லாமே முடிய போகிற நேரமாக ஆயிடுச்சு. ஆனால் இன்னைய வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நீங்கள் விளாத்திக்குளத்துக்கு நேற்று கனிமொழி அம்மா போயிருக்காங்க, உள்ளே விடலையே மக்கள், விரட்டி அடிக்கிறாங்களே. ஒரு முதலமைச்சருடைய சகோதரி பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போகிறாங்க, அந்த தொகுதியுடைய எம்பி. ஒரு முதலமைச்சருடைய சகோதரி திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் எம்பியாக இருக்கிற ஏரியாவில் அந்த விளாத்திக்குளத்தில் நடந்த சம்பவம் நடந்திருக்கு. அதை தட்டி அதுக்கு உரிய குற்றவாளிகள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க முடியல. சும்மா இவங்க போய் முதலமைச்சர் தங்கச்சிங்கிற தைரியத்தில் போய் சீன் போட போகிறாங்க. மக்கள் நேற்று விரட்டு தான் திமுக ஆட்சி மேலே இருக்கிற வெறுப்பு. சார், குறிப்பாக தென் மாவட்டங்களில் பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் அதிகரிக்குதே சார். இதெல்லாமே காவல்துறைக்கு சவால் விடுற மாதிரில சார் குற்றவாளிகள் நடந்துகிட்டு இருக்காங்க. காவல்துறையோட அமைச்சர் தூங்கிட்டு இருக்கிறார்ல, பொம்மை அமைச்சர். எந்த குற்றம் நடந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்கும்னு ஸ்டாலின் சொன்னாரே சார். பத்திரிக்கையில் சொல்கிறாரு, மேடையில் சொல்கிறாரு, செயல்பாட்டில் இல்லையே. நீங்கள் ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய தவறுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள். நீங்கள் கள்ளச்சாராயம் வடித்து கள்ளக்குறிச்சியில் எவ்வளோ பேர் இறந்தாங்க. யார் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்கள் அம்பு மேலே நடவடிக்கை எடுத்ததுக்கு எய்தவன் யார் என்று பார்த்து அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போ தானே அதுக்கு பிறகு அவன் அந்த அம்பை பயன்படுத்த மாட்டான். நீங்கள் எய்தவன் தானே முக்கியம். அதை விட்டு போட்டு நீங்கள் யாரோ ஒரு 4 பேரை பிடிச்சி போய் அந்த வழக்கை முடிக்கிறதுக்காக கேஸ் போடுறாங்க. கள்ளக்குறிச்சி வழக்கில் திமுக எம்எல்ஏ தானே கள்ளச்சாராயமே வடிக்கிறான். நீங்கள் எல்லா இடத்துலையும் திமுககாரங்க தானே தப்பே பண்ணுறாங்க. நீங்கள் மது முன்னாடி மதுக்கடையில் மட்டும் விற்றாங்க, இப்போ பெட்டிக்கடை வரைக்கும் விற்கிறாங்க. எப்படி விற்கிறாங்க? கஞ்சா ஒழிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. கஞ்சாவு தாங்க இப்போ இந்த நாடு நாசமாக போகிறதுக்கு காரணம். திமுக ஆட்சியில் கஞ்சா சர்வ சாதாரணமாக எங்கே போனாலும் கிடைக்குது. நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா 780 கிலோ கஞ்சாவை திருநெல்வேலி காவல்துறை தீயிட்டு கொளுத்தியதுன்னு அத்தனை பத்திரிகையில் இருக்குது. அப்போ மா சுப்பிரமணியன் இதை தெரியாமலா சார் ஜீரோ கஞ்சான்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்தாரு சார். அவர் ஜீரோ கஞ்சான்னு சொல்லி அவரை பற்றி நீங்கள் பேசினா நிறைய பேசிகிட்டு இருக்கலாம். பெண்கள் பாதுகாப்பை பற்றி கேட்டிங்களே, என்ன நடந்தது அண்ணா பல்கலைக்கழகத்தில்? யார் அந்த சார்னு கேட்டோமே. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற மாநிலத்தில் யார் அந்த சார்னு சொல்லுங்கள், நாங்கள் பாதுகாப்பு இருக்குங்கிறத ஒத்துக்கிறோம். யார் அந்த சார்னு எங்கள் அண்ணன் எடப்பாடியார் கேட்டு வருஷம் என்னாச்சு? இன்னும் சொல்லலையே. நாங்கள் தெருவாக கூவி கேட்டோமே யார் அந்த சார்னு, சொல்லலையே. அவங்க எல்லாருமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது திமுக ஆட்சியில் தான். நீங்கள் யார் அந்த சாரில் யார் குற்றவாளிங்கிறது ஊருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு குற்றச்செயலை செய்கிறது, கஞ்சாவை மொத்தமாக விற்கிறது யாருங்கிறதும் தெரியும். இது எல்லாமே கஞ்சா முன்னாடி கஞ்சா பாக்கெட் போட்டு விற்றாங்க, இப்போ அதை மிட்டாயாக்கி விற்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்கிறதுக்கு திமுக ஆட்சி பொருந்தாது. அதுக்கு அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி பொருந்தும், எங்கள் அம்மா புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி பொருந்தும். அப்போ இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும், அதில் என்ன சந்தேகம்? பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியாக அதிமுக விளங்கும். அதிமுக தான் ஆட்சி மலரும், அதிமுக ஆட்சி தான் மலரும். நீங்கள் 96ல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலேருந்து 4 தொகுதி தான் வந்தோம் 96ல். அதே நிலை 2026ல் திமுகவுக்கு வரப்போகுது. 4 தொகுதி ஜெயிச்சாங்கன்னா பெரிய விஷயம்.
அந்த அளவுக்கு திமுகவுடைய நிலைப்பாடு இன்னைக்கு இருக்குது. மேடை போட்டு என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் மக்களுடைய மனநிலை, நீங்கள் என்னதான் பேருந்து ஃப்ரீயாக இலவசமாக கொடுத்தாலும் சரி, மாதம் 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்தாலும் சரி, ஆனால் மதுக்கடையில் நீங்கள் வந்து விலையை ஏற்றுனது, அப்புறம் மின்சார கட்டணத்தை வசத்தினது, வீட்டு வரியை வசத்தினது, சொத்து வரியை வசத்தினது, தண்ணி வரியை வசத்தினது, ஏன் எல்லா பொருட்களும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் உயர்ந்துருச்சு. சொன்னதை எதையுமே அவங்க செய்யலையே. இன்னொரு விஷயம், உங்களுக்கு யாருக்குமே, நீங்கள் அவங்களோட கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய தொழிற்சங்க அமைப்பாக இருந்தது தான் அது கட்சியாக மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு கட்சி. இன்றைக்கி போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நிலை என்ன? போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வேலை பார்க்குறவனுக்கு சம்பளமும் ஒழுங்காக கொடுக்கறதில்ல, அவங்களுக்கு வந்து ரிட்டையர்ட் பெனிஃபிட் அதாவது அதுவும் கொடுக்கறதில்ல. அது மட்டும் இல்லை, இந்த இலவச பேருந்து அப்படின்னு பெண்களுக்கு சொல்லும்போது அதனால் ஏற்படும் இழப்புகளை இந்த அரசு போக்குவரத்து கழகத்துக்கு செலுத்தும்னு சொன்னாங்க. எத்தனை கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுச்சு, எத்தனை கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் பேருந்து போக்குவரத்து கழகத்துக்கு கொடுத்துச்சு? வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கிட்டோம். அது உண்மையாக இருந்தால் கிடையாது. போக்குவரத்து கழகம் பூரா ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. நீங்கள் வெளியே தெரியாமல் இவங்க வந்து நாடகம் மாறிக்கிட்டு இருக்காங்க. அரசு பேருந்தை நம்பி எங்கேயா நீங்கள் போங்க பார்க்கலாம், எல்லா ஒரு வண்டி டயர் இருக்காது, ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இப்போ புதுசாக வந்த வண்டிகள் கொஞ்சம் ஓடி அப்படியே சைன் போட்டுட்ருக்குறாங்க. முன்னாடி பெண்களுக்கான பேருந்துன்னு சொல்லி ஒரு பிங்க் கலரில் பஸ்ஸு போச்சே, முன்னாடி 10 பஸ் போச்சுன்னா இப்போ 2 பஸ் தான் போகுது. காரணம் 8 பஸ் பழுதாயிட்டு. பழுதான பஸ்ஸுக்கு தான் அவங்க பிங்க் கலர் அடித்து பெண்களுக்கு இலவசம் சொல்லி கொடுத்து இது பண்ணாங்க. சார், இதே அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு வாக்குறுதி கொடுத்தாருல சார், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்சிக்கு வந்தால் ஒருவேளை அந்த பழுதான பஸ்ஸுக்கெல்லாம் மாற்றுவாங்களா சார்? கண்டிப்பாக மாற்றினா தான் போக்குவரத்து கழகத்தை காப்பாற்ற முடியும். மாற்றுவார் அண்ணன். அதாவது நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு பல்வேறு வகையில் வருமானம் வருது. எந்த வருமானமும் இல்லாமல், இந்த 100% வீட்டு வரியை கூட்டாமல், இந்த 300-400% மின்சார கட்டணத்தை கூட்டாமல், இந்த எந்த விதமான வரி உயர்வும் இல்லாமல் ஒரு அருமையான ஆட்சியை 4 வருஷம் அண்ணன் எடப்பாடியார் தந்தாரா இல்லையா? அதே மாதிரி இப்போ ஆண்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி போக்குவரத்து கழகத்துக்கு தேவையான அந்த தொகையை வந்து கொடுப்பார். அரசாங்கத்தில் வருமானம் இல்லாமலாம் இல்லை, வருது. நீங்கள் இப்போ எடப்பாடியார் ஆட்சியை விட இப்போ கூட 100 மடங்கு வருது வருமானம். ஏன்னா 100 ரூபா நீங்கள் 1000 ரூபா வரி கட்டின வீட்டுக்கு இப்போ 2000 ரூபா கட்டுறீங்க. அப்படின்னா வருமானம் கூட 1 மடங்கு கூடிருச்சுல. எங்கே அந்த பணத்தெல்லாம்? 5 லட்சம் கோடி ரூபா 5 வருஷத்தில் கடன் வாங்கியிருக்கீங்களே. வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, அந்த 5 லட்சத்தை என்ன செஞ்சேன்னு சொல்லி. எதுவுமே இல்லைங்க. அவங்களுக்கு திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே தான் இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்தால், பெருந்தலைவர் காமராஜரே ஒரு இதில் சொல்லியிருக்காரு, திமுகவை ஆட்சியை கட்டில் ஏற்றுறது ஒன்று தான், திருடனை வீட்டுக்கு கூப்பிடுறதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருக்காரு அவருடைய காலத்திலே. அந்த அளவுக்கு அப்போவே கருணாநிதியும், கருணாநிதி மகன் ஸ்டாலினையும், ஸ்டாலின் மகன் உதயநிதியும், திமுகவையும் கணிச்சவர் பெருந்தலைவர் காமராஜர். அதனால் திமுக ஒரு மக்கள் விரோத சக்தி, அது ஒரு தீய சக்தி. அவங்க ஆட்சி செஞ்சால் நாடு இப்படி தான் இருக்கும். சார், இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்படி நடக்குது, பட்டியலின மக்கள் மீது இவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஆனால் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மட்டும் இன்னும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்காரே சார். அவர் எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தானே இருப்பார். அது வந்து தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்க எதை பற்றியுமே கவலைப்படுறதில்ல. அவர் வந்து பொம்மை முதல்வர்னு எடப்பாடியை நான் சும்மாலாம் சொல்லலை, உண்மையிலே ஒரு பொம்மை தான். இங்கே ஒரு பக்கம் பையனும் இன்னொரு பக்கம் மருமகனும் மகனும் கொடுக்குற கீழே தான் அந்த வண்டி, அந்த பொம்மை ஓடிக்கிட்டு இருக்குது. மற்றபடி அவருக்குன்னு சுயமான சிந்தனைகள் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு சிந்தனை பூரா கொள்ளையடிக்கிறது எவ்வளவு, அதை எப்படி எங்கெங்கே போய் பதுக்கிறதுங்கிறது தான் அவங்க சிந்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் 6 மாதத்தில் சொன்னார், 30,000 கோடி ரூபாயை கொள்ளையடிச்சிட்டாங்களா, எங்கே கொண்டு வைக்கன்னு தெரியாமல் அலைகிறாங்களா அப்படின்னு சொல்லி அவருடைய தொலைபேசி கலந்துரையாடல் வெளியே வந்துச்சு. அன்னையிலேருந்து அந்த அமைச்சரை காங்கவே இல்லையா. அமைச்சராக இருக்கிறார், ஆனால் அமைச்சராக வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாரே தவிர அவர் ஆளையே காணலை. அமைச்சரை காணவில்லைன்னு போஸ்ட் அடிச்சு விட்டுனா முதல்ல அவருக்கு தான் அடிக்கணும். ஆனால் நல்ல மனுஷன், ஏன்னா உண்மையை சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. அதனால் திமுக ஆட்சி இப்படி தாங்க இருக்கும். அது ஒரு தீய ஆட்சி. நீங்கள் திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதி இன்னைக்கு இவ்வளோ சொத்து சேர்த்துருக்காரு. திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதி குடும்பத்துக்கே திமுகவை சொந்தமாக்கிட்டாங்க. முதலமைச்சரும் உங்களுக்கு தான், துணை முதலமைச்சரும் உங்களுக்கு தான்,
மத்திய அமைச்சரும் உங்களுக்கு தான். எங்கள் பேர மத்திய அமைச்சர், மகா எம்பி, மகளுடைய மனசுக்கு பிடிச்சவங்க மத்திய அமைச்சர், கருணாநிதியுடைய இன்னொரு மகன் அழகிரி மத்திய அமைச்சர். இதுதாங்க அவங்க குடும்பம். திமுக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, அது கருணாநிதியுடைய திருட்டு முன்னேற்ற கழகம். அதனால் அவங்க ஆட்சி இப்படி தான் இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க 2001க்கு அப்புறம் தொடர்ந்து 2 முறை அதிமுக ஆட்சி வந்தது போல் இந்த முறை எங்கள் ஆட்சி தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. இப்போ வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க. அவங்க கையில் வாக்குச்சீட்டு கிடைக்கும்போது, அவங்களுக்கு வாக்களிக்கிற வாய்ப்பு கிடைக்கும்போது அனைவரும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். அதிமுக ஆட்சி தான் மழை வரும். அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆவார். எடப்பாடியார் வந்து எவ்வளோ பெரிய ஒரு சிந்தனையாளருங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர், கிளை செயலாளர்ந்து வந்தவர், 7.5% இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிற ஒரு சிந்தனை யாருக்கும் வரல பாருங்கள். ஒரு விவசாயியின் மகனுக்கு, ஒரு விவசாயிக்கு அதிமுகவுடைய கிளை செயலாளர் வந்து பொதுச் செயலாளர் வந்து முதலமைச்சரான எங்கள் அண்ணன் எடப்பாடியாருக்கு வந்திருக்கு. நீங்கள் சும்மா நேரத்துக்கு நாங்கள் வந்தவுடனே நீட்டை ஒழிச்சிருவோம், முதல் கையெழுத்து போட்டுருவோம், அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு ஸ்டாலின் மகன் உதயநிதி சொல்லிட்டு இருந்தார் தேர்தல் பிரச்சாரத்தில் 2021. நீங்கள் இது வரைக்கும் நீட்டை ஒழிக்கிறதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? எதுவுமே நடவடிக்கை எடுக்கலையே. 525 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே, எதெல்லாம் நிறைவேற்றிருக்கீங்க? 10%, 52 வாக்குறுதி நிறைவேற்றிருக்கீங்களா? இல்லையே. நீங்கள் 1000 ரூபா மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்தீங்களே, எப்போ கொடுத்தீங்க? எங்கள் அண்ணன் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தாரு, அதனால் கொடுத்தீங்க. 27 மாதம் கழித்து தானே கொடுத்தீங்க. 27 மாதம் கழித்து கொடுத்தீங்களா? அந்த 27,000 ரூபாய் கொடுங்க முதல்ல. நான் கூட பல ஊர்களில் போகும்போது சொன்னேன், இந்த கனிமொழி அம்மா வந்தால் எல்லோரும் கள்ள தூக்கிறீங்க அப்படின்னு. ஏன் அப்படி சொன்னேன்னா, அந்த அம்மா தானே சொல்லிச்சு இளம் விதவைகள் அதிகமாகிட்டாங்க, எங்கள் அண்ணன் முதலமைச்சராக வந்தோன்னா மதுக்கடையெல்லாம் மூடிடுவோம்னு. எப்போ மூடுவோமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அந்த அம்மா பதில் சொல்லிச்சுன்னா ரைட்டு, ஓகே. பதில் சொல்லது தகுதி கிடையாதுன்னு 5 வருஷம் ஆண்டிருக்காங்க சொன்ன பிறகு. இப்போ கூட ப்ரெஸ்ஸில் அவங்க அண்ணன் முதலமைச்சரான பிறகு கேட்டதுக்கு ஏதோ 16 வயசு பிள்ளை மாதிரி வெட்கப்பட்டு ஓடுது. அதனால் அவங்க வந்து என்றைக்குமே சொன்னதை செய்ய மாட்டாங்க. சொன்னதை செய்கிறதும் சொல்லாததை செய்கிறதும் அதிமுக மட்டும் தான். அம்மாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், எடப்பாடியாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சொல்லாததெல்லாம் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி நெல்லை கொள்முதல் செய்ய முடியாமல் திமுக வந்து விவசாயிகளை எவ்வளோ வேதனைப்படுத்திகிட்டு இருக்குது. எங்கள் ஆட்சியில் என்றைக்காவது வந்து எடப்பாடியார் ஆட்சிலையோ அம்மா ஆட்சிலையோ நெல் கொள்முதலில் பிரச்சனை இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்களா? இப்படி யாராவது விவசாயிகள் வீதிக்கு வந்தாங்களா? அதனால் என்றைக்குமே வந்து அதிமுக மக்களால் மக்களுக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம். அந்த இயக்கம் வந்து மக்களுக்காக தான் உழைக்கும். இப்போ வந்து பன்னீர்செல்வம் வந்து சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி கொடுத்த வாக்குறுதிகளை மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? எடப்பாடியார் கொடுத்த வாக்குறுதிகளை நம்ப மாட்டாங்கன்னு அவர் எதை சொல்கிறாரு? இப்போ அறிவித்த வாக்குறுதிகளை பற்றி. மாதம் 2000 ரூபா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரா? சரி, கொடுக்க முடியும், கொடுத்துருவாரு. நாங்கள் சொல்கிறோம், எடப்பாடியார் சொன்னதை செய்வார், சொல்லாதையும் செய்வார். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். ஓபிஎஸ் அண்ணன் வந்து எடப்பாடி அண்ணனை குறை சொல்லணுங்கிறதுக்காகவே அவர் அப்படி சொல்கிறாரே தவிர, அதனால தான் திமுக இணைஞ்சிருக்காரு. அதனால் திமுகவில் தானே அவர் வந்து ஏற்கனவே அவர் அதிமுகவில் இருக்கும்போதே பி டீமாக திமுக வேலை பார்த்துட்டு தான் இருந்தார். இங்கே துணை முதல்வராக இருக்கும் பொழுதே அங்கே வந்து அவர் வந்து தொடர்பில் தான் இருந்திருக்காரு. நீங்கள் 2021 அதிமுகவுடைய தோல்விக்கு காரணம் யாருன்னு கேட்டால், நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன், அண்ணன் ஓபிஎஸ் தான் காரணம். நீங்கள் கொங்கு மண்டலத்தில் மற்ற எல்லா மாவட்டத்துலேயும் சரி 70-75 சீட்டு நாங்கள் அதிமுகவை அதனுடைய கூட்டணியும் வந்துருச்சு. தென் மண்டலத்தில் மட்டும்தான் வரல. ஏன் வரல? தென் மண்டலத்தை நான் பார்த்து கொள்கிறேன்னு அப்போ துணை முதலமைச்சராக இருந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்துக்கிட்டு அண்ணன் ஓபிஎஸ் சொன்னார். தென் மண்டலத்தில் அவர் தேர்தலோட எந்த தொகுதிக்கு வந்தார், என்ன வேலை செஞ்சார், கட்சிக்காரங்களுக்கு என்ன செஞ்சார்? எதுவுமே செய்யலை. அவருடைய தொகுதியிலே இன்னைக்கு ஒன்றா அலைதாங்களே அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வனும் ஓபிஎஸும். அவங்க 2 பேர் போட்டியிலேருந்து இவர் மீண்டு வர்றதுக்கு முடியாமல் தவிச்சு அங்கே மாட்டிக்கிட்ட மாதிரி நடித்து மற்ற தொகுதிக்கெல்லாம் போகாமல் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராகிடக்கூடாது, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுகவுடைய திட்டத்தை நிறைவேற்றி அதிமுகவுடைய
தொடர் சாதனை, அதாவது ஓராண்டு ஒரு முறை இருமுறை என்று 3 முறையாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கெடுத்தவர் தடுத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் தான் என்று நான் உறுதியாக சொல்கிறேன். என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் அம்மா காலத்தில் மாவட்ட செயலாளர் இருந்தேன். அப்போ நான் தான் மாவட்ட செயலாளர். அதனால் என்னால் சொல்ல முடியும். அண்ணன் ஓபிஎஸ் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2021 தொடராமல் இருந்ததற்கு காரணம் அவர்தான் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா இப்போ வந்து திமுக தலைமையில் ஒரு 26 கூட்டணி கட்சிகள் வந்து இந்த தேர்தலில் எதிர்கொள்கிறாங்கன்னு வாங்க, அதிமுக அதை எப்படி நான் எதிர்கொள்ளும்? அதாவது திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ், திமுக வந்து ஏற்கனவே திமுக பற்றி சொல்லிட்டேன். காங்கிரஸ் வந்து 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க? வேற ஒரு கட்சியில் கூட்டணி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அதனுடைய வெளிப்பாடு தான் மாணிக் தாகூர்னு ஒரு எம்பி வந்து குரல் கொடுக்குறாரு திமுகவுக்கு எதிர்ப்பாக. மாணிக் தாகூர் குரல் கொடுத்தா கிட்டத்தட்ட ராகுல் காந்தி கொடுத்த மாதிரி ஏற்றுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படி தானே? ராகுல் காந்தியுடைய நெருங்கிய நண்பர் அவர். அவங்க அந்த தாவேக்காவுக்கு போய் பேசி வச்சு எடுத்து எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்கள இவர் கூடுதலாக எல்லாமே கொடுத்துருக்கார். கூடுதலாக எல்லாமே கொடுத்து மீண்டும் அவர்களை வளைத்து கொண்டார். காங்கிரஸ் கொள்கை வேறு, திமுக கொள்கை வேறு. சரி, கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிடுவோம். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சித்தாந்தம் என்ன? கம்யூனிஸ்ட் கட்சி அப்படியா இருக்குது இன்னைக்கு? பழைய கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? எங்கள் ஊரில் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் நிறைய தலைவர்கள் இன்னும் சைக்கிளில் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த திமுக ஆட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் எல்லாம் வந்து அவங்கள வந்து வசமாக கவனிச்சிட்டாங்க. அதனால் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ வந்து இல்லை. முன்னாடிலாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு தொகுதிக்கு 5000 ஓட்டு கண்டிப்பாக இருந்தது. இப்போ 500 ஓட்டுக்கு போயிடுச்சு அந்த கட்சி. சரி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிடுவோம். வைகோ முதல்ல என்ன சொன்னார்? அண்ணன் வைகோ திமுகவை என்னெல்லாம் சொன்னார், எத்தனையோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் சொல்கிறாரு இன்னைக்கு திமுக வந்து ஒரு நல்ல கட்சி, நல்ல தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அண்ணன் வைகோ திமுகவை குற்றம் சாட்டியது போல வேறு யாரும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் குற்றம் சாட்டினதே கிடையாது. அதுக்கு ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இருக்குது, பார்த்துக்கிடலாம். அதே வைகோ அவர்கள் எம்ஜிஆரை புகழ்ந்தது போல, புரட்சி தலைவி அம்மா அவர்களை என் வாஞ்சைமிகு சகோதரி என்று நெல்லை மாநாட்டிலே புகழ்ந்தது போல வேறு யாரையும் புகழ்ந்தது கிடையாது. அதனால் அவர் புகழ்வதற்கும் இயல்வதற்கும் யோசிக்கவே மாட்டார். அந்த கட்சி ஒரு கூட்டணி கட்சி. பாருங்கள், 4 சீட்டை வாங்கிட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் 6 சீட்டு இல்லைன்னா ஓடிடுவேங்க. ஆனால் இவங்க 4 சீட்டை வாங்கிட்டு மதிமுக நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு அன்பு சகோதரர் திருமாவளவன் ஊழல் என்ன பேசினார் இந்த ஆட்சியை பற்றி? இந்த ஆட்சியினுடைய அவலங்களை பற்றி திருமாவளவனோட வேறு யார் சொல்லிட முடியும்? எல்லாம் சொன்னார். அவர் இப்போ திருப்பி எல்லாருமே வந்து சுயநலத்துக்காக, காசுக்காக இன்னைக்கு அவங்களோட கூட்டணி வச்சுருக்காங்க. இது போக அவர் வந்து இப்போ தேமுதிக வந்து மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிக்கும்போது ஒரு நாளும் திமுகவோட கூட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் திமுகவை, கருணாநிதியை என்னெல்லாம் குற்றச்சாட்டினாருங்கிற வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு. அந்த திமுக கூட போய் இந்த அம்மா வந்து இன்னைக்கு கூட்டணி வச்சுருக்காங்க. தேமுதிக காரங்களே நிறைய பேர் இன்னைக்கு வருத்தப்படுறாங்க. தலைவரோட மனைவி, நம்ம கட்சியினுடைய தலைவருடைய எண்ணத்துக்கு விரோதமாக போயிட்டாங்க. அதுக்கு ஒரே காரணம் தான் தம்பிக்கு ஒரு எம்பி பதவி, தனக்கு தேவையானது என்ன, தேவையான பொருள் வசதி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, மேலும் வந்து எம்எல்ஏ சீட் தராங்கன்னு ஒன்று. எல்லாருமே பேரத்துக்கு ஆசைப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க அப்படியெல்லாம் போனதுனால அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே நிறைய பேர் மனம் உடைஞ்சு, நீங்கள் தேமுதிகலேருந்து நிறைய பேர் அதிமுக இப்போ சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களெல்லாம் வந்து தேமுதிகலேருந்து நிறைய பேர் அதிமுக சேர்ந்துட்டு இருக்காங்க. வேறு யார் அவங்க கூட பெரிய கூட்டணி லெட்டர் பேட் கட்சி நிறைய இருக்குது. இஸ்லாமிய இயக்கங்கள்னு சொல்லி இப்போ யார் வேணாலும் சொல்லி தொப்பியை போட்டு போய் நின்னாக்கி உடனே அவங்கள கூட்டணின்னு சொல்லி சேர்த்துக்கிறாரு. அது எங்கள் கூட கூட்டணி. அதனால் திமுகவுடைய கூட்டணி என்பது எங்களுடைய கூட்டணியை கம்பேர் பண்ணலாம். அவங்கள்ட்ட இருக்கிற கூட்டணி அப்படிங்கிறது கூட்டணியே இல்லை, பேருக்கு வச்சுருக்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் தாண்டி எங்கள் கூட இன்னொரு கூட்டணி இருக்குது. இப்போ எங்கள் கூட நாங்கள் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அண்ணன் ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம்,
இது எல்லாத்துக்கும் மேலே எங்கள் கூட இன்னொரு கூட்டணி இருக்குது, மக்கள் கூட்டணி. மக்கள் எங்கள் கூட தான் இருக்காங்க. நாட்டு நடப்பு பூரா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நாடு இன்னைக்கு சுடுகாடு ஆகிட்டு இருக்கு திமுக ஆட்சியில். அதனால் தலைவிரிச்சாடும் இந்த சட்டம் ஒழுங்கு, கஞ்சா, இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் போக்கணும்னு சொன்னால் அதிமுகவுக்கு தான் வாக்களிக்கணுங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்காங்க. நான் சொன்னேன் 96 அதிமுக என்ன நிலைப்பாட்டில் வந்ததோ அதே நிலைப்பாட்டுக்கு திமுக வரப்போகிறது. ஸ்டாலின் பையன் பல அமைச்சர்கள் உள்ளே போகிறாங்க. பல்வேறு அரசியலை கூறியதற்கு நன்றிண்ணே. நன்றி, வணக்கம்.